أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி 5 ஆண்டுகள் என்ற தலைப்பின் கீழாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய தொடரை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ரமலானை பற்றிய சில விஷயங்களை நாம் தெரிந்தாக வேண்டும் என்ற தலைப்பில் உடலான ரமலானும் உயிரான குர்ஆனும் என்பதை கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நாம் சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான சில அம்சங்களாக ரமலானுடைய மாதத்திற்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம். கடந்த வருடமும் ரமலானை நாம் கடந்து வந்தோம். அதற்கு முந்தைய வருடமும் ரமலானை நாம் கடந்து வந்தோம். ரமலான் வருடா வருடம் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ரமலான் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றதா? ரமலான் எந்த ஒரு தர்பியத்தை, எந்த தஸ்கியாவை, எந்த தக்வாவை அல்லாஹ்விடம் இருந்து கொண்டு வந்ததோ அந்த தக்வாவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ரமலான் வருடா வருடம் வருகின்றது. ரமலானில் நோன்பு நோக்கிறோம். ரமலானுடைய இரவு தொழுகையை தொழுது கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதத்தில் ஏனைய மாதத்தில் ஓதக்கூடியதை விட குர்ஆனை அதிகமாகவே ஓதுகின்றோம். ஆனால் எந்த மாற்றத்தை நமக்குள் செய்திருக்க வேண்டுமோ ரமலான் அந்த மாதத்தை நமக்கு செய்திருக்கின்றதா என்ற கேள்வியை நாம் உன்னிப்பாக கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்திலும் நேரத்திலும் இருக்கிறோம். இதை இன்னொரு முறை இப்படி நாம் சொல்லிக் கொள்ளலாம். தொழுகை என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்குளிர்ச்சி என்று கூறினார்கள். ஆனால் அதே தொழுகை நமக்கு பாரமாக இருக்கின்றது, சலிப்பாக இருக்கின்றது, கடுப்பாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இருப்பதனுடைய விளைவுதான் இரவு தொழுகையில் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நீங்கள் காணலாம். இமாம் தக்பீர் கட்டி தொழுகையை துவங்கி விடுவார். அங்க பள்ளிக்கு வெளியே ஒரு குரூப் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கொண்டே இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்கு இடையூறாக இருப்பது யார் என்பது அவர்களுக்கு தெரியும். தொழுகையை இடையூறு செய்பவன் யார்? ஷைத்தான் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஒரு ஷைத்தானுடைய வேலையை நாம் செய்கின்றோமே என்ற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இமாம் ருக்குவுக்கு சென்றதுமே ஓடி வந்து திபுதிபு என்று ருக்குவுக்கு சேர்ந்து விடுவார்கள். இந்த நிலையை எல்லா பள்ளி வாசல்களிலும் பெரும்பான்மையாக நீங்கள் காணலாம். ஏன் இப்படி என்றால், அந்த 5 நிமிடம் 3 நிமிடம் அந்த ரக்காத்திலே நிற்பதென்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய பாரதூரம். இதே மாதம் 1000 ரூபாய்க்காக ரேஷன் கடையில் நிற்க முடிகின்றது. அதாவது இப்போ அது ஆன்லைன்ல வேற மாதிரி வருது. தந்து கொண்டிருக்கும் போது வெவ்வேறு மாதிரியான ரேஷன் கடைகளில் நிற்க முடிகின்றது, வெவ்வேறு மாதிரியான பொருள்களுக்கு. உலகத்தின் ஆதாயங்களுக்காக 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்க தெரிந்த மனிதன் தான் 2 நிமிடம் 3 நிமிடம் தொழுகை நிற்பதற்கு தனக்கு சலிப்பு ஏற்படுகின்றது, தன்னால் நிற்க முடியவில்லை, எனக்கு சுகர் இருக்கின்றது, எனக்கு பிபி இருக்கின்றது, என்னால் ரொம்ப நேரம் நேராக முதுகை வைக்க முடியவில்லை. இது எல்லாமே எப்போ அப்படின்னா பள்ளியில தொழுகையில. இப்போ இந்த இடத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 5 வேளை தொழுகைகளை நாம் தொழுகின்றோம், குர்ஆனை ஓதுகின்றோம், குறிப்பாக தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுகின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் மூலம் அடைந்த அந்த கண்குளிர்ச்சி ஏன் நாம் அடையவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த தொழுகையில் அந்த ஆனந்தம், அந்த அமைதி, அந்த நிம்மதி ஏன் நமக்கு கிடைக்கவில்லை? ஏன் நமக்கு அது எட்டா கனியாகவே இருக்கின்றது? ஏன் அந்த நிம்மதியை, அந்த கண்குளிர்ச்சியை விட்டு வெகு தூரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால்
குர்ஆன் அதற்கு பதில் கொடுக்கின்றது. 2 விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளாமலேயே தொழுகைக்கு வருகின்றோம். பின்பு கழற்றி விட வேண்டிய பல விஷயங்களை விடாமலேயே சுமந்து வருகின்றோம். எந்த 2ஐ சுமந்து கொண்டு வர வேண்டுமோ அந்த 2ஐ விட்டு வருகின்றோம். இந்த 2ஐ தவிர எதையெல்லாம் கழற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் வர வேண்டுமோ அவை அனைத்தையும் சுமந்து கொண்டு வருகின்றோம். இது தொழுகைக்கும் பொருந்தும், ரமலானுக்கும் பொருந்தும், நோன்புக்கும் பொருந்தும், குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திற்கும் பொருந்தும், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய அந்த திக்ருடைய நேரத்திற்கும் பொருந்தும். நன்மையான காரியங்கள் என்று எதையெல்லாம் நீங்கள் செய்வீர்களோ அந்த ஒட்டுமொத்த நேரத்திலும் நமக்கு பொருந்தும். இப்போது சுமந்து கொண்டு ஒரு அடியார் பள்ளி வாசலுக்கோ அல்லது தன்னுடைய முசல்லாவிற்கோ தொழக்கூடிய நேரத்திற்கோ வரவேண்டிய அந்த 2ஐ அல்லாஹு தஆலா இப்படி பேசுகின்றான். நம்பர் 1, கத் அஃப்லஹல் முஃமினூன், சூரத்துல் முஃமினூனுடைய முதல் வசனம். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா துவங்குகின்றான். என்ன செய்ததினால் வெற்றி அடைந்தார்கள் என்றும் குர்ஆன் பல இடங்களில் பேசுகின்றது. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லாமலேயே இந்தந்த கேரக்டர் அவர்களிடத்தில் இருப்பதினால் என்பதை பின்னாடி சொல்ல போறான். அதற்கு முன்னதாகவே அல்லாஹு தஆலா பேசிட்டான். அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். யாருப்பா அவங்க? வெற்றி அடைந்த அந்த முஃமின்கள் யார்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படி அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள். முதல் விஷயம், அல்லாஹ்விடத்தில் நாம் பள்ளி வாசலுக்கு வரும்போது, தொழுகைக்காக உது செய்துவிட்டு தன்னுடைய முசல்லாவிற்கு நெருங்கும் போது, தொழுகைக்காக நாம் முனையும் போது நாம் சுமந்து கொண்டு வர வேண்டிய முதல் விஷயம் குஷூ, அல்லாஹ்வின் மீது எடுத்துக்கொள்ள வேண்டிய அச்சம். மிக பிரதானமான விஷயம் இந்த விஷயம். இது இல்லாமல் ஒவ்வொரு தொழுகைக்கும் வருவதினால்தான் தொழுகையில் இப்லீஸ் ஷைத்தான் நம்மை சுண்டி விளையாடுகின்றான். என்ன ரக்காத்துன்றது தெரியல, என்ன கிராத்துன்றது புரியல. இங்க நிக்கிறோம், இமாமுடைய கிராத்து பாட்டுக்கு ஓடுது, ஆனா நம்முடைய சிந்தனை உலகம் முழுவதும் சுற்றி திரிகின்றது. அது என்னாச்சு, ஏதாச்சு, என்ன போச்சு, எங்க போச்சு, பிளைட்ல பறக்குது மனசு. அப்படியே அங்க போனோம் இங்க போனோம், ஆனா நிக்கிறது இங்க. அதுவும் நிற்கக்கூடிய நிலை தொழுகை நிலை, கிராத், ருக்கு, சுஜூத், ஆனா சிந்தனை மட்டும் எங்கேயோ. இந்த இம்பேலன்ஸுக்கான காரணத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான். முஃமின்கள் தொழக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா பேசல, தொழக்கூடியவர்கள் என்று பேசாமல் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். காஷிஊன், தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சம் நிறைந்த தொழுகையாக இருக்கும். இதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் பேசுகின்றான். ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக நான் ஆடியோ கிளிப்பை போட்டிருக்கிறேன். அந்த ஆடியோல ஸலாத் என்ற தொழுகையை அல்லாஹ்வுடைய தொடர்பு என்ற வார்த்தையை கொண்டு, நேரடி வார்த்தையை கொண்டு நான் பேசியிருக்கின்றேன். அதில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் சபரை பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவியை தேடுங்கள் என்று சொல்லிட்டு, وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ, நிச்சயமாக இந்த தொழுகை பாரமாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வே சொல்லிட்டான், தொழுகை பாரமாகத்தான் இருக்கும், சலிப்பு தட்டும், கடுப்பாதான் இருக்கும், கடுகடுக்கும், பயங்கர பிரச்சனை. தொழுகைனாலே பயங்கர இருக்கு. ஏன்? இல்லா அலல் ஹாஷியின், ஹாஷியின்களுக்கே தவிர என்று அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்ப எவர்களுடைய உள்ளத்தில் குஷூ, ஹாஷியீன்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ, அல்லாஹ்வினுடைய அச்சம் எவர்களுடைய உள்ளத்தில் குடிக்கொண்டு விடுமோ, தொழுகைக்கு வரும்போது அல்லாஹ்வினுடைய அச்சத்தை எடுத்துக்கொண்டு யார் பள்ளிக்குள் வருவார்களோ, தங்களுடைய முசல்லாவிற்குள் நிற்பதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சுமந்து கொண்டு எவர்கள் தொழுகையில் நிற்பார்களோ, இவர்களுக்கு தொழுகை பஞ்சை போன்று இருக்கும். இவர்களுக்கு தொழுகை
நீண்ட நேரம் நின்று இருப்பார்கள். எப்படி 2-3 மணி நேரம் பேசிட்டு டைம் போனதே தெரியல என்று சொல்பவர்களை போன்று குஷூஓடு தொழக்கூடியவர்கள் தொழுது முடித்து விட்டு சொல்வார்கள், 3 மணி நேரம் போனதே தெரியல, கிராத்துல மூழ்கிட்டேன், தொழுகையில மூழ்கிட்டேன், சுஜூதுல மூழ்கிட்டேன், ருக்கூல மூழ்கிட்டேன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதில் மூழ்கிவிட்டேன், குர்ஆனை ஓதுவதில் மெய்மறந்து விட்டேன் என்று இந்த நிலையை நாம் அடைவது. எப்போ இந்த ஸ்தானத்துக்கு நாம போறது? இதுதான் சஹாபாக்களுடைய நிலையாக இருந்தது. இப்படித்தான் நபிமார்களுடைய நிலைகள் இருந்தது. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலையாக இருந்தது. இது முதலாவது. தொழுகைக்கு ஒருவர் வரும்போது குஷூஐ எடுத்துக்கொண்டு வருவது, பயபக்தியை எடுத்துக்கொண்டு வருவது, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை உள்ளத்தில் நிரப்பிக் கொண்டு வருவது. இந்த நிலை இல்லாததின் காரணமாகத்தான் தொழுகை நமக்கு பாரமாகிவிட்டது. தொழுகையில் இருக்கும் போது எண்ணற்ற சிந்தனைகள் நமக்கு வருகின்றது. இந்த நிலையில் இருந்து நம்முடைய தொழுகையை மாற்ற வேண்டுமானால் தொழுகையில் முழுக்க முழுக்க பயபக்தியை நாம் கொண்டு வர வேண்டும். தொழுகைக்கு வருவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சுமந்தவர்களாக நாம் வர வேண்டும். இது முதல் கெப்பாசிட்டி. பின்பு இரண்டாவது நாம் எடுத்து வர வேண்டியது என்னவென்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தூர் சினா மலை தூய பள்ளத்தாக்குக்கு அழைத்து தௌராத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா பேசினானே, அந்த பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சூரா தாஹாவில் பேசுகின்றான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகீமிஸ் ஸலாத லிதிக்ரி. தொழுகை என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழ வேண்டும். அல்லாஹ் தஆலா இரண்டாவது விஷயத்தை பேசுறான். தொழுகையில் குஷூஉக்கு பின்னால் ஒவ்வொரு முஃமினும் எடுக்க வேண்டிய விஷயம் தொழுகை அல்லாஹ்வை நினைப்பதற்காக. எத்தனை விஷயங்களை உலகத்திற்காக நாம் செய்கின்றோம், உலக உறவுகளுக்காக நாம் செய்கின்றோம். இங்கிருந்து பயணம் போறது எதுக்கு? ஏன்? குடும்பத்தை பிரிஞ்சு இருந்து அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம், எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள், இளமையை அங்கு சென்று மணியை விட்டு தனிமையில் கடத்துவது எதற்காக? ஏன்? குடும்பத்துக்காக. இங்க வந்து நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும். இந்த நினைவுக்காக நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள்? அல்லாஹு தஆலா பேசுகின்றான், 24 மணி நேரத்தில் தொழுகைக்காக வரும்போது என்னுடைய நினைவில் மட்டும் இருங்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீருக்காக நீங்கள் கையை உயர்த்தும் போது உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உறவுகளையும் துண்டித்து விடுங்கள். இங்கு தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு மொபைலே அடிக்குது. எத்தனை பாட்டினுடைய ரிங்டோன் இருக்கோ எல்லாம் தொழுகையில. இப்ப தொழுகையில ஓடுறார் அவர், அதை ஆஃப் பண்றதுக்காக. அந்த அளவிற்கு கூட நாம் பள்ளிக்குள் செல்கின்றோம், நம்முடைய மொபைல சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம், இல்ல சைலண்ட் பண்ணலாம் என்ற எண்ணம் கூட இல்லை. இந்த நிலையில்தான், இந்த நினைவில் தான் அவர்கள் தொழுகைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது அதுவே ஒரு சான்று. பின்பு பள்ளிக்கு வருகிறார்கள், பேசக்கூடிய பேச்சுக்கள், உள்ளே நுழையும் போது ஒரு துவா இல்ல, உது செய்யும் போது தொழுகைக்காக உது செய்கின்றோம் என்ற அச்சம் இல்லை. சிறுநீர் கழிக்க செல்லும் போது பேசிக்கொண்டே செல்கிறார்கள், வெளியே வரும்போது பேசிக்கொண்டே வருகிறார்கள், உது செய்யும் போது பேசிக்கொண்டே உது செய்கிறார்கள். பின்பு பள்ளிவாசலுக்கு வந்து தக்பீர் கட்டும் வரைக்கும் பேச்சில் கடத்துகின்றார்கள். எதற்காக நாம் வந்திருக்கிறோம் என்ற நினைவு எதுவுமே இல்லை. ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான், வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. தொழுகை என்னை நினைப்பதற்காக, என்னுடைய நினைவை நீங்கள் உட்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நடைமுறைக்காக தொழுகையை நீங்கள் தொழுங்கள். ஆனால் இன்று பாதகம் என்ன? தொழுகையில் வந்ததற்கு பின்பு கூட ரப்புல் ஆலமீனுடைய நினைவில்லை. முடித்த மறு நிமிஷம் நீங்க பார்க்கலாம், தொழுகை முடிஞ்ச ஃபீல் இருக்கணும். தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் zikr, குறைந்தபட்சத்தை நான் சொல்கின்றேன், ஒரு 3 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 5 வேளை தொழுகையில ஒரு 2 வேளையாவது zikirல ஈடுபடுத்தக்கூடிய ஒரு தொழுகை நீங்கள் எடுத்துக்காட்டுங்கள் பார்ப்போம். 5 வேளை தொழுகை, 5 வேளை தொழுகை முடிஞ்சோடனே நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், நயத்துக்கிற பிஸி ஷெட்யூல், வியாபாரம், பரவாயில்லை. 5 வேளையில 2 வேளை zikr செஞ்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கணும் என்பது போன்ற ஒரு தொழுகை. வேற யாருக்கிட்டையும் பேச்சு இல்லை. சலாம் கொடுத்து முடித்ததற்கு பின்னால் இந்த திக்ருக்கு பின்புதான் பேச்சு, இந்த திக்ருக்கு பின்புதான் அடுத்த சிந்தனை, இந்த திக்ருக்கு பின்புதான் அடுத்தது அனைத்தும் என்று வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு 2 வேளை தொழுகையை காட்டுங்கள். எப்போ சலாம் கொடுப்போம் சொல்லி இருக்கிறோம்.
இந்த சலாம் கொடுத்து முடிச்சதுமே மறு நிமிஷம் நம்மளுடைய சிந்தனை ஏற்கனவே தொழுகையில தன்னுடைய சிந்தனை இல்லை, அல்லாஹினுடைய நினைவு இல்லை என்பதனுடைய விளைவுதான் தொழுது முடிச்சதுமே பள்ளியை விட்டு கிளம்ப நினைக்கிறோம். அப்படி பள்ளியை விட்டு வெளியே கிளம்பும் போதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி கொடுத்தாங்க, உன்னுடைய ஃபضலை தேடியவனாக நான் செல்கின்றேன். அதுவும் இல்லை. உள்ளே நுழையும் போதும் துஆ இல்லை, வெளியே கிளம்பும் போதும் துஆ இல்லை, எந்த விதமான விஷயங்களும் இல்லை என்பது போன்ற நிலையை தொழுகையை இந்த இரண்டை முதலில் நீங்கள் கொண்டு வாருங்கள். நம்பர் 1 குஷூ, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சுமந்தவர்களாக வாருங்கள். நம்பர் 2 அல்லாஹ்வினுடைய நினைவை சுமந்தவர்களாக வாருங்கள். இந்த இரண்டையும் கொண்டு வந்து முஸல்லாவில் நின்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையை தொழுகையில் கண்டார்களோ, எந்த கண்குளிர்ச்சியை தொழுகையில் பெற்றார்களோ அந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் நாமும் அடைவோம். இப்போ நமக்கு ரமலானுடைய நாட்களில் இருக்கிறோம், கழற்றி விட வேண்டிய சிலதும் இருக்கின்றது. சுமந்து கொண்டு வர வேண்டிய 2 என்பதை நான் சொல்லிட்டேன். கழற்றி விட்டு வர வேண்டியது பலது இருக்கின்றது. அதை இப்போது ரமலானோடு நாம் செலுத்துகின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு வருடமும் நாம் கடக்கின்றோம், ஒவ்வொரு வருடமும். ஆனால் ரமலான் அதே போன்றுதான் இருக்கின்றது. ரமலான் எந்த அருள் வளத்தை அல்லாஹ்விடமிருந்து சுமந்து வந்ததோ அதே போன்றுதான் இந்த வருடமும் சுமந்து வந்திருக்கின்றது. இந்த வருடமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதே அருள் மழையை சுமந்து வந்திருக்கின்றது ரமலான். ஆனால் நாம் கழற்றி விட வேண்டியதை கழற்றாததினால், விட வேண்டியதை விடாததினால் முசீபத்தோடு ரமலானை நாம் அணுகுகின்றோம். ரமலான் அது பாட்டுக்கு இருக்கு, நாம் பெற வேண்டிய படிப்பினையை, எடுக்க வேண்டிய தக்குவாவை நாம் எடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 2 வீலர் சேற்றுல போய் டயர் அசிங்கமாயிடுச்சு, கழுவணும்னு சொல்லி நினைக்கிறோம். சேற்றுக்குள் 2 வீலர் அப்படியே நிப்பாட்டிட்டு கழுவுனா எப்படி இருக்கும்? எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து நிக்கணும். சேரில் இருந்து அந்த 2 வீலரை வேற ஒரு இடத்துக்கு கடத்தணும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, சேற்றில் விழுந்து விட்ட எந்த பொருளானாலும் நீங்கள் அதை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா சேறு என்ற இடத்தில் இருந்து அதை எடுத்து வேற ஒரு இடத்துக்கு வைக்கணும். வச்சதுக்கு பிறகு தூய்மையான நீரை ஊற்றும் போது ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சேறுகள் கழன்று போகும் என்ற இந்த உதாரணத்தை போன்றுதான் களை எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. விவசாயம் செய்கின்றார்கள் மக்கள். விவசாயம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் புழு பூச்சிகள் அரித்து விடாமல், செடி கொடிகளை, தாவரவியல்களை அரித்து விடாமல் தினம் தினம் அதை பாதுகாக்க வேண்டும். எது இருந்தால் அந்த விவசாய நிலத்தை நாசம் செய்து விடுமோ அது போன்ற விஷயத்தை களை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். இதே போன்றுதான் ரமலானில் நாம் களை எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கின்றது. தொழுகையில் நான் துவங்கினேன், எனக்கு நோக்கம் ரமலானை சொல்வது, நோன்பை பற்றி சொல்வது. இப்போ விட வேண்டிய, கழற்றி விட வேண்டிய, களை எடுக்க வேண்டிய விஷயத்தை ரமலானோடு ஒப்பிட்டு 7 அம்சங்களை நான் உவமையாக கூறுகின்றேன். இதை நீங்கள் உன்னிப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, ரமலானை நாம் அணுகி இருக்கின்றோம். ரமலானுடைய முழுமையான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சா, ரமலானுடைய முழுமையான கெப்பாசிட்டியை நான் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ரமலானுடைய முழுமையான தக்குவாவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், முதன்மையாக செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய டிவியினுடைய கனெக்ஷனை கட் பண்ணிருங்க. நம்பர் 1, முதல் அந்த கேபிள் கனெக்ஷனை எடுத்துருங்க. ரமலானுடைய எந்த மகத்துவமும் மகிமையும் இல்லாததில் காரணமாகத்தான் இன்றும் நாம் பார்க்கிறோம் பல வீடுகளில் அந்த நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு. ரமலானுடைய மாசம், ஆனா நாடகம் ஓடிக்கிட்டே இருக்கு, சன் மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கு, பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன மனசுல அவர்களுடைய நெஞ்செழுத்தம் இருந்தால் ரமலானாவது ரமலான் அல்லாத மாதமாவது எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லை. அது பாட்டுக்கு ஓடுது, சினிமா பாடல்கள் ஓடுது, பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது, சினிமா படங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க பொய்யான கற்பனைகள் எவர்கள் விடவில்லையோ அவருடைய நோன்பு அல்லாஹுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தும் கூட ரமலானுடைய மாதத்தில் டிவியை வைத்துக் கொண்டிருக்கிறோம். சில பேர் இப்படி சொல்வார்கள், தேவையானதை மட்டும் நாம் காண்கிறோம் என்று சொல்வார்கள்.
இந்த தேவையான விஷயத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அளவுகள் நான் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்று உலக விஷயத்தில் தேவையானது, அதாவது நியூஸ் போன்ற விஷயங்கள். இப்போ நான் என்ன சொல்றேன், ரமலானுடைய ஒரு மாதம் எந்த நியூஸும் நமக்கு தெரியலனா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, விட்டுடுங்க, நியூஸையும் விட்டுருங்க, தேவையில்லை. ரமலானுடைய மாதம் இபாதத்துடைய மாதம். ரமலான்ல நாம் தௌபா செய்த இபாதத்தை கொண்டு இந்த மாதத்தை அலங்கரிக்க வேண்டிய தினத்தில் நாம் இருக்கிறோம். 11 மாதங்கள் எதை நாம் எடுத்தோமோ அதை கொண்டு அதை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் தொடர்போடு நெருங்கக்கூடிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இபாதத்துக்கான மாதம் ரமலானுடைய மாதம். டிவி என்பதில் பிரயோஜனமான விஷயம் என்று எதை நீங்கள் சொல்வீர்களோ அதிலிருந்தும் வெளியே வந்து விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதை விட்டு விடுங்கள். நம்பர் 1, மார்க்க ரீதியான விஷயத்தை இரண்டாவது காட்டுவார்கள். அது என்னன்னா பயான். பயானை சஹருடைய நேரத்தில் கொண்டு வருவார்கள். சஹருடைய நேரத்தில் பயானை போட்டுட்டு தான் சஹர் செய்யறோம். குர்ஆனுடைய வசனம் சொல்லுகின்றது சஹருடைய நேரம். இப்ப பயான் கேட்டுக்கிட்டு சஹர் செய்யறது பாவம், தப்பு அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்றதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சஹருடைய நேரத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் சஹருடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தினால் சிறப்பு என்பதையும் ரப்பே பேசினான். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபார் செய்வதற்கான நேரம், பாவ மன்னிப்பை தேடுவதற்கான நேரம். இப்போ நமக்கு நோன்புடைய காலத்தில் சஹருடைய நேரத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றது. ஒன்று சஹர் செய்வது, உணவை உண்பது. இது கடைசி நேரத்தில் நாம் சாப்பிடுகிறோம். அப்படி என்றால் அதற்கு முன்னால் உள்ள நேரமும் சஹர் செய்யக்கூடிய நேரமும் நாம் செய்வது என்ன? சஹருக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபடுங்கள், தௌபா செய்யுங்கள். அது தொழுகையில் இருக்கலாம், தொழுகைக்கு வெளியே இருக்கலாம். இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், திக்ரில் ஈடுபடுங்கள், துஆவில் ஈடுபடுங்கள். பின்பு சஹர் சாப்பிடும் போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே சாப்பிடுங்கள். சஹருடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதும் இதுதான், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு சஹருடைய நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுகின்றான். அந்த சஹருடைய நேரத்தை எப்படி பயன்படுத்தினால் சிறப்போ அது முதன்மையானது. அந்த சிறப்பை நாம் அடைய வேண்டுமானால் சஹருடைய நேரத்தில் முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பில் இஸ்திக்ஃபாரில் தௌபாவில் ஈடுபடுங்கள். சஹரை உண்ணும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சுன்னாவாக ஆக்கியிருக்கிறார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்யும்படி இதை ஆக்கியிருக்கிறார்கள் என்ற நிலையில் சஹரில் நீங்கள் ஈடுபடுங்கள். இது முதன்மையான விஷயம். முதல் விஷயம், தொலைக்காட்சியை, டிவியை மொத்தமாக இந்த 1 மாத காலம் துண்டித்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பரக்கத் மீதமுள்ள 11 மாதங்களும் அல்லாஹு தஆலா தொலைக்காட்சி இல்லாமலேயே எப்படி தங்களுடைய வாழ்வை கழிப்பது என்ற நிலையை அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பான். நம்பர் 1. நம்பர் 2, மொபைல். இந்த மொபைல் போன் அத்தியாவசிய தேவையான கட்டத்திலும் இருக்கின்றது. ஒருவரை தொடர்பு கொள்ள, ஒரு உறவை பலப்படுத்த, வீட்டிற்கு தேவையான விஷயத்திற்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள, வாங்க கொள்ள மொபைல் என்பது மிக அத்தியாவசியமான தேவையாக இருப்பதினால் மொபைலை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். இதை நன்மையான விஷயத்திலும் நீங்கள் பயன்படுத்தலாம், தவறான விஷயத்திலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த 2ற்குள்ளாக நான் வரல, உங்களுக்குள்ளாகவே நான் விடுகின்றேன். நான் என்னுடைய மொபைலை அல்லாஹு தஆலா ஹலாலாக எதை எனக்கு அனுமதித்திருக்கின்றானோ அதற்கு மாத்திரம்தான் நான் பயன்படுத்துகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானிலும் இந்த ஹலாலை தாண்டி என்னுடைய மொபைலுடைய எந்த கட்டமும் ஹராமுக்கு செல்லாது என்ற நிலையில் உங்களுடைய மொபைலை நீங்கள் பயன்படுத்த முடியுமானால் அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்துங்கள். என்னுடைய மொபைலை நான் கட்டுக்குள் வைத்திருக்கிறேன், மொபைலுடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் இல்லை. என் மொபைலை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். இந்த மொபைல் ஹலாலானதை மட்டும்தான் எனக்கு ஏவும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போன்று ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றார் என்று சொன்ன நேரத்தில் சஹாபி ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்திலும் ஷைத்தான் இருக்கின்றானா? ஆம் இருக்கின்றான். வலாக்கின் அஸ்லம, ஆனால் அவன் முஸ்லிமாகி விட்டான், எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று சொன்னார்கள். இதே போன்று உங்களுடைய முஸ்லிமை, உங்களுடைய மொபைலை முஸ்லிமாக்கிக் கொள்ளுங்கள். இதுல ஹராம் இருக்கக்கூடாது. நீங்கள் பயன்படுத்துவது மொபைல் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் மொபைலுடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்லக்கூடாது.
இப்ப இரண்டாவது நிலை என்னவென்றால், நான் பலவீனமானவன். பயப்பட வேண்டாம், பலவீனமான ஈமான் எல்லோருக்கும் இருக்கின்றது. நான் பலவீனமானவன், நன்மையை நாடி மொபைலுக்குள் செல்வேன், திடீரென்று வரக்கூடிய விளம்பரத்தில் இருந்து அப்படியே ரூட் மாறி எங்கேயோ போயிடும் என்னுடைய சிந்தனை என்று இருக்குமானால், இது உங்களுடைய பாவத்திற்கான காரணி. இதை எடுத்து தூரமாக வைத்து விடுங்கள். பலவீனமான ஈமான் இருக்குமானால், நான் இதை ஹலாலை தவிர ஹராமிற்கு செலுத்த மாட்டேன் என்று இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மொபைலை யூஸ் பண்ணுங்க. ஆனால் என்னுடைய மொபைலை நான் இப்படி பயன்படுத்துகின்றேன், ரமலானுடைய மாதம் என்றும் என்னுடைய நினைவு இல்லாமல், என்னுடைய பலவீனமான ஈமான் நன்மைக்காக என்று நான் எடுப்பேன். ஆனால் எடுத்ததற்கு பின்னால் திடீர்னு ரீல்ஸுக்கு போயிடுவேன். ஒரே ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கலாம், ரெண்டே ரீல்ஸ் பார்த்துக்கலாம், 5 நிமிஷம் பார்த்துக்கலாம். சில நேரம் ரமலான் என்பதையே நான் மறந்து விடுவேன், நான் நோன்பாளி என்றதையே மறந்து விடுவேன். திடீர்னு ரீல்ஸுக்குள்ள போயிடுவேன். 10 நிமிஷம் கழிச்சு திடீர்னு ஞான உதயம் வந்துடும். அதுக்கு பிறகுதான் நான் மீண்டு வருவேன். இந்த நிலை நமக்கு இருக்குமானால் மொபைலை எடுத்து தூரமா வச்சிருந்தே சிறந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்? நோன்பை இது வீணாக்கிவிடும், நம்முடைய தக்குவாவை இது நாசம் செய்துவிடும், நம்முடைய குஷூவை இது நாசம் செய்துவிடும். ரீல்ஸ், யூடியூப் போன்ற இந்த விஷயத்திலிருந்து தயவு செய்து வெளியே வந்து விடுங்கள். இந்த மொபைல் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைக்கு உபயோகத்தை தவிர, உபயோகிப்பதை தவிர ஃபேஸ்புக் மற்ற இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப் போன்ற விஷயங்கள், இதில் தவறானதை நாம் செலுத்துவோம் என்று இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்து விடுங்கள். இல்லை, ஹலாலுக்கு நான் வரையறை வைத்திருக்கிறேன், என்னுடைய கட்டுப்பாடு இருக்கின்றது, ஒரு நாளும் ஹலாலில் இருந்து நான் வெளியே செல்ல மாட்டேன் என்று வலுவான ஈமான் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், கெட்ட நண்பர்களை கழற்றி விட்டு விடுங்கள். தயவு செய்து கெட்ட நண்பர்கள், இப்போ டிவியில இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு, மொபைல்ல இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு லைவ்ல இருப்பாங்க. இதே மாதிரி இந்த டிவியும் மொபைலும் என்ன செய்யுமோ இது லைவ்ல நடக்கும். நோன்பு வைக்க மாட்டாங்க, உங்களையும் கெடுப்பார்கள். தொழமாட்டார்கள், உங்களையும் கெடுப்பார்கள். நீங்க தொழுகைக்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள், அவர்கள் கடை தெருவுக்கு அழைப்பார்கள். நீங்கள் வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு செல்லலாம் என்று நினைப்பீர்கள், வேறு எதற்காவது அழைப்பார்கள். நீங்க நன்மையான விஷயத்தை பேசலாம் என்று நினைப்பீர்கள், வெட்டி கதையை பேசி உங்களுடைய நோன்பிலே வீணான விஷயத்தை கலந்து விடுவார்கள். நீங்கள் இன்று முழுவதும் புறம் பேசக்கூடாது என்று நினைப்பீர்கள், அவர்கள் பேசி உங்களுடைய காதுகளிலே புறத்தை கேட்கக்கூடிய நிலையில் ஆக்கி விடுவார்கள். அவர்கள் சில நேரத்தில் கேள்விகளை கேட்டு உங்களுடைய வாயால் 3வது மனிதரை பற்றி புறம் பேச வைத்து விடுவார்கள். நன்மையான விஷயத்தை எவர் ஏவுவாரோ அவருக்கு பக்கத்தில் இருங்கள். நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் இருங்கள். முழுக்க அல்லாஹோடு உங்களுடைய தொடர்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹினுடைய நினைவை யார் உங்களுக்கு நினைவூட்டுவாரோ அவரோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். யார் அல்லாஹினுடைய நினைவு விட்டு உங்களை தூரமாக்குவாரோ, வீணானவற்றை பேசி உங்களை இழுப்பாரோ, வீணானதின் பக்கம் உங்களை கொண்டு செல்வாரோ, தயவு செய்து கெட்ட நண்பர்களை கழற்றி வைத்து விடுங்கள். குர்ஆன் மிக ஆழமாக இதை பற்றி எச்சரிக்கை செய்கின்றது. நாளை மறுமை நாளையில் சிலர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். நரகத்தில் அவர்கள் புலம்புவார்கள். வேதனை அவர்களுக்கு அதிகரிக்கப்படும் போது அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் புலம்புவார்கள். அப்போது அவர்களுடைய புலம்பல் இப்படி இருக்கும், இன்னாரோடு நான் சேராமல் இருந்திருக்க வேண்டுமே. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசுவாங்க. இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். போன் பண்ணி என்ன சமைச்சன்றதில் துவங்கி அப்படியே போய் சால்லா என்ன, சஹருக்கு என்ன, இஃப்தாருக்கு என்ன, நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கின, சஹருக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்ச, தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை இல்மை எடுப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். ரமலானில் குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள், இஸ்திக்ஃபாரோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள், அல்லாஹோடு உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள். தேவையில்லாமல் வெட்டித்தனமான பேச்சுக்களுக்கு தயவு செய்து விட்டுவிடுங்கள். இதை விட வேண்டுமானால் கெட்ட நண்பர்களை கழற்றி விட்டு விடுங்கள். பள்ளிக்கு வரும்போதும் சரி, தொழுகைக்கும் சரி, வாழ்நாள் முழுவதற்கும் சரி, உங்களுடைய தொழுகை பியூரிஃபையான தொழுகையாக இருக்க வேண்டுமானால் கெட்ட நண்பர்களை கழற்றி விடுங்கள். முதலில் இப்ப ரமலானில்
நோன்பு உங்களுடைய நோன்பு தக்வாவுடைய நோன்பாக இருக்க வேண்டுமானால், எந்த நோன்பை கொண்டு அல்லாஹு தஆலா தக்வாவை எடுக்க முடியும் என்று சொல்லுகின்றானோ, இந்த தக்வா வர வேண்டுமானால் கெட்ட நண்பர்களை விட்டுவிடுங்கள். நாளை மறுமை நாளையில் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இந்த கெட்ட நண்பர்கள் நரகத்திற்கு சென்று அல்லாஹு தஆலா அதை வர்ணித்து பேசுகின்றான். அவர்கள் புலம்புவார்கள், என்னை நரகத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டான் என்ற கைசேதத்தில். பொதுவாகவே ஒரு மனிதன் வருத்தத்தில் இருக்கும் போது, கைசேதத்தில் இருக்கும் போது கன்னத்தில் கையை ஊண்டிக்கொண்டு நகம் கடிப்பது வழக்கம். இப்படி நகத்தை கடிப்பாங்க. பார்க்கிறவங்க கப்பலா கவுந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறது வழக்கம். இப்போ வருத்தப்பட்டு கைசேதத்தில் இருப்பவர்கள் நகம் கடிப்பது வழக்கம். அல்லாஹு தஆலா இதை அப்படியே பேசி காட்டுகின்றான். நாளை மறுமையில் கெட்ட நண்பர்களால் வழிகெட்டு நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் வேதனை தங்களுக்கு அதிகமாவதை பார்த்து புலம்பிவிட்டு நகத்தை கடித்துக் கொண்டே வந்து தங்களுடைய விரல்களை அவர்கள் கடித்துக் கொள்வார்கள். யாரு? இந்த உலகத்தில் கெட்ட நண்பர்களாக வழிகெட்டு போய் நரகத்திற்கு சென்று நரகத்தில் வேதனை அனுபவிப்பவர்கள் நகங்களை கடித்து அப்படியே சென்று தங்களுடைய விரல்களை கடித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இது மூன்றாவது மிக முக்கியமான 3 விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். டிவி, மொபைல், கெட்ட நண்பர்கள், இந்த 3ஐயும் கழட்டி விட்டு விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நோன்பும் நம்முடைய தொழுகையும் நம்முடைய குர்ஆன் ஓதுதலும் இன்ஷா அல்லாஹ் சலாமத்து பெறும். இன்னும் 4 இருக்கின்றது. நேரம் ஆனதினால் இன்ஷா அல்லாஹ் இத்தோடு முடிக்கின்றேன். மீதமுள்ள 4ஐ இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் தொடரலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உரையை நேற்றிலிருந்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொண்டு வாருங்கள். மீண்டும் சொல்கின்றேன், பயான் நடக்கக்கூடிய பயானில் இருந்தும் ஆடியோவில் இருந்தும் என்ன பேசி இருக்கின்றோமோ இதிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். பொதுவாக கேள்வியை குர்ஆன் முழுவதும் நாம் கொடுப்பதை போன்று கேள்விகள் அவ்வப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதற்கான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் தேடி வாருங்கள். இப்போது முதல் கேள்வியை நான் கேட்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அல்லாஹுக்கு பயந்து தயவு செய்து உங்களுடைய கூகுளில், மொபைல் போன்களில் தேடாமல், பிறரிடத்தில் கேட்காமல் குர்ஆனை கொண்டு பதிலை தேடுங்கள். குர்ஆனை கொண்டு பதிலை தேடுங்கள். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதிலை கொடுப்பான். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் குர்ஆனில் இருக்கின்றது. குர்ஆனை எடுங்கள், குர்ஆனை புரட்டுங்கள். கேள்வி நம்பர் 1. குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் உடையவர்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான வசனம் மீண்டும் மீண்டும் வரும். அதாவது ஒரு வசனம் வரும், அதே போன்றதொரு வசனம் மீண்டும் வேறு இடத்தில் அல்லாஹு தஆலா பேசுவான். டிட்டோவாக, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் மாறி மாறியும் வரும், கொஞ்சம் கூட குறைய வரும். அதை பற்றி நான் பேசல. கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் மாறி மாறி வரக்கூடியதை பற்றி பேசல. டிட்டோவாக அப்படியே வரக்கூடிய வசனத்தை பற்றி பேசுகின்றேன். முதல்ல நான் உதாரணம் சொல்லிடுறேன். சூரத்துல் ஹாக்கால நீங்க பார்க்கலாம், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வருது. இதே வசனம் சூரத்துல் வாக்கியாவிலும் நீங்கள் பார்க்கலாம், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ஒரே மாதிரி, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி சூரத்துல் ஹாக்காவில் நீங்கள் பார்க்கலாம், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். இதே போன்ற வசனம் சூரத் குவ்விரத்தில் நீங்கள் பார்க்கலாம், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரியான வசனத்தை பற்றி தான் கேள்வி எழுப்புகின்றேன். குர்ஆனில் ஒரே மாதிரியாக வந்த அளவுக்கு அதிகமான வசனம் எது? கேள்வி புரிஞ்சுதான்? ஒரே மாதிரியாக வந்திருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான தடவைகளில் எண்ணிக்கைகளில் வந்த வசனம் எது? எண்ணிக்கையும் சொல்லணும், எந்த வசனம் எங்க இருக்குன்றதையும் சொல்லணும். எந்த வசனம் எத்தனை முறை வந்திருக்கு, எங்க இருக்கு, இந்த 3மே எல்லாத்துலதான் இருக்கு. நீங்க தேடினீர்கள் என்றால் பதில் அதுதான். அப்போ அளவுக்கு அதிகமாக முழு குர்ஆனில் ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி வந்திருக்கின்றது. எண்ணிக்கையில் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய அந்த வசனம் எது? பின்பு 2வது இடத்தில் இடம்பெறுகின்ற அதே போன்ற வசனம் எது? சொல்றது புரியுதா? இப்போ ஒரு வசனம், இப்போ உதாரணமா நான் காட்டினது, உதாரணமா தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன் ஒரு 100 முறை குர்ஆன் ஃபுல்லா வருதுன்னு வச்சுக்கோங்க.
இப்ப அதே மாதிரி இன்னொரு வசனம் இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது 70 முறை வருகின்றது. உதாரணமா இதே போன்றுதான் குர்ஆனில் அளவுக்கு அதிகமாக மீண்டும் மீண்டும் மடக்கி வந்த வசனம் நம்பர் 1ல எது இருக்குது, நம்பர் 2ல அளவுக்கு அதிகமாக அடுத்த கிரேட்ல வந்திருக்கக்கூடிய வசனம் எது இருக்குது, நம்பர் 3ல அதே போன்று அடுத்தடுத்து வரக்கூடிய வசனம் எது இருக்கின்றது, நம்பர் 4ல மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி வரக்கூடிய வசனம் எது இருக்குது. படிக்கட்டு மாதிரி நம்பர் 1ல இந்த வசனம் இருக்குது, நம்பர் 2ல இந்த வசனம் அதுக்கு அடுத்ததாக நிறைய தடவை வந்திருக்குது, நம்பர் 3ல அதற்கு அடுத்தது 3வது வசனம் இந்த வசனம் அளவுக்கு அதிகமாக வந்திருக்குது, நம்பர் 4 இந்த வசனம் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கின்றது என்று இன்ஷா அல்லாஹ் பதிலை நீங்கள் ஆராய துவங்குங்கள். குர்ஆனில் இருந்து எடுங்கள், குர்ஆனில் இருந்து தேடுங்கள். தயவு செய்து மொபைல் போன்களில் அல்லது வெவ்வேறு மூலமாக அதை தேடாதீர்கள். உங்களுடைய கல்வி ஞானத்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா குர்ஆனில் வைத்திருக்கின்றான். குர்ஆனில் இருந்து எடுங்கள், குர்ஆனில் இருந்து பெறுங்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த ஓய்வு நேரத்தையும் குர்ஆனோடு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரியட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.